ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நிஷா சமையல்? இன்னைக்கு வந்து இறால் தொக்கு. இறால் தொக்கு இறால் தொக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடியா? 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். நாளைக்கு நம்மளோட கெடா வெட்டு வீடியோ தான் பார்க்க போறீங்க. நாளைக்கு வீடியோ எடுக்கிறியா? விலாக். நாளைக்கு நம்ம ஊரில் வந்து கிடா வெட்டுங்க, கோயில் திருவிழா. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இறால் 65 வீடியோ போட்டிருப்போம், பாருங்கள். இறால் குழம்பு வீடியோவும் இருக்கும். இறால் தொக்கு, இது இன்னும் இறால் கிரேவி மட்டும் போடல அனிஷா. இறால் வடை, இறால் கிரேவி எல்லாம் போடுவோம் கூடிய சீக்கிரம். அப்புறம் இறாலை காமிக்கவே இல்லைன்னா இதுதான் இறால். என்னடா இறால் 10 இறால் தான் கிடக்குன்னு நினைக்காதீங்க. இதுவே 50 ரூபா கிலோ, 600 ரூபா. தியாவுக்கு மட்டும் செய்கிறேன். வேற தியாவும் தர்ணேஷுக்கு மட்டும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு, ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு. எங்களுக்கெல்லாம் வேறு சாப்பாடு இருக்குது. கீரை கீரை சாப்பாடு எங்களுக்கெல்லாம். வதங்கணுமா? வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து தக்காளி பேஸ்ட், 2 தக்காளி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி தொக்கு கிரேவிலாம் வைக்கல, இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் வச்சோம்னா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். தக்காளி போடாமல் அப்போ தான் அது தொக்கு மாதிரி வரும். இல்லாட்டி எப்படி வரும்? தண்ணியை நிறையா ஊற்றி விட்றாத, குழம்பு மாதிரி. நம்ம வாழை மரத்தில் வாழைப்பூ வச்சுருக்கு, அது வடை ஏதாவது போடுவோம். வாழைப்பூ வடை போடலாமான்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு வாழைப்பூ விட்டுருக்கு, அங்கே ஒரு வாழைப்பூ. எங்கே விட்டுருக்கு? பாத்ரூம் வீட்டுக்கிட்ட. இந்த பாத்ரூம் கிட்ட. அதை வெட்டி விட்ருவோமா? காட்டாது அந்த பூ. அதுலேயும் விட்டுருக்கு, இதுலேயும் விட்டுருக்கு, இதுலேயும் விட்டுருக்கு. 3 பூ விட்டுருக்குங்க. இது கம்பு சாட்சி நிமித்திட முடியுமா? எந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறியா அந்த இடத்துல உள்ள வாழை மரத்தை வெட்டி விட்டுருக்கு. பாப்பா நம்ம வாழை மரத்தை இது பண்ணுறது அப்புறமா பார்ப்போம். வந்து சமையல் வேலையை முடிப்போம். தக்காளி 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நெக்ஸ்ட் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்ததாக மிளகாத்தூள், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட, பிள்ளைங்க சாப்பிட்றது. ஓகே, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளோட இறாலை இறக்க போகிறோம். சூப்பர். இப்போ இறால் வேகிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். இறால் வேக வைக்கிற வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான், தொக்குங்கிறது அவ்வளோதான், வேகட்டும். ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம் மனிஷா. அப்புறம் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாம் போட்டு ஒரு தூள், ரகசிய மசாலா தூள், அதை லைட்டாக போட்டு விட்டோம்னா சூப்பரான நம்மளோட இறால் கிரேவி ரெடி. இறால் தொக்கு ரெடி. இறால் தொக்கு. இறால் கிரேவியும் நம்ம வீடியோ போடல, சீக்கிரமாக வீடியோ போடுவோம். அடுத்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எப்படி சூப்பராக இருக்குது. இப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம், இல்லை ரசம் வச்சு கூட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிங்களா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் இந்த மாதிரி இறால் தொக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.